திருச்சிற்றம்பலம். நானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புக்களே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்பதற்காக தவத்திரு நாவண்ணா காணா சீனா கணபதி கதிரவேல் சைவ சமய சிவனடியார் திருநீட்டி சித்தர் சரவணை ஸ்ரீ செல்லக்கதிராமம் பொன்னி திருத்தலத்தில் இருந்து வேல் சூலாயுதம் நந்திக்கொடி சேவல் கொடி மயில் கொடியோடு செல்லச்சென்னரி சென்று அங்கே இருந்து கதிராமத்துக்கு கிரிவலம் பாத யாத்திரை சென்று வந்த முருகபக்தன் சிவனடியார். நாட்டில் உலகம் பூரா பரவி கொண்டிருக்கிற தொற்று நோய், கொரோனா என்ற நோய் அற்று போகணும் என்பதற்காக பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்களுக்கும் கிரிவலம் போய் வந்த முருகபக்தன் சிவனடியார். இன்று கோணேஸ்வரம் என்றால் திருக்கோணேஸ்வரம் என்றால் திருவண்டா பெரியவர். கோணேஸ்வரம் 3 கோணத்தை அகத்திய முனிவருடைய அவருடைய ஏட்டில் எழுதப்பட்டது. இந்த நாட்டில் பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்கள் இருக்கு. சிவனை கும்பிடுறவர்கள்தான் மனிதர்கள். அவன் இவன் சிவன். ஓம் நமச்சிவாயண்டா ஒவ்வொரு மனிதனுடைய எச்சி அதில் அம்மா அப்பா 3 எழுத்து உள்ளதான் நமச்சிவாய். எச்சிக்கு அன்பு அகத்திய முனிவர் திருநீறு அணியவனும். அனைத்து அடியார்கிட்டையும் இந்த அடியன் வேண்டி கேட்பது திருநீறு அணியவனும். இந்த நாட்டில் நடந்த அசாதார சூழ்நிலையால் இயற்கை அழிவு, செயற்கை அழிவுகள் எல்லாம் இந்த இலங்கையில் வந்து போயிருக்கின்றது. இந்த திருகோணமலை என்றால் 10 ராஜ்யங்களை ஆண்ட ராவணன் வழிபட்ட தலம். சிவலிங்கத்தை ராவணன் வழிபட்ட 10 ராஜ்யங்களை ஆண்ட தமிழ் மன்னன் ராவணன் 9 கோள்களையும் தன்னுடைய காலுக்குள்ள படியா வச்சிருந்தார். கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர் அகத்திய முனிவருடைய மாமுனிவர் அகத்திய முனிவருடைய ஏட்டில் வரவழைக்கப்பட்டது. இலங்கையில் இந்த ஆண்டு இந்த 2025 ஒரு அழிவிருக்கு. இனியும் இந்த நாட்டில் கொரோனா நோய், சுனாமி, காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயத்தால் தான் படைத்தவர். அதே பஞ்சாட்சரத்தால் அழிவுகள் வந்து கொண்டிருக்கு. பூமி அதிர்ச்சி, மேகத்தாலே அழிவு, நெருப்பால், நீரால் பூமி அதிர்ச்சி. இப்படி இப்போ காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயங்கள் பஞ்சாட்சர அழிவுகளை சந்திச்சு கொண்டிருக்கு. ஆனால் இது சிவன்ற பூமி. சிவன் தான் மெயின். அதனால் இந்த அகத்திய முனிவருடைய ஏட்டின்படி இந்த அடியேனுக்கும் காஞ்சி காமாட்சியில் அகத்திய முனிவர்களின் ஏட்டை அங்கே உள்ள சித்தர்கள் வாசித்து ராமேஸ்வரத்தில் கடலுக்குள்ள போய் அபிஷேகம் செய்தவை. அதான் பரிகாரம். இந்த நாட்டில் நடந்த இயற்கை அழிவு, செயற்கை அழிவு, சுனாமி அழிவுன்றதுக்காக இந்த நாட்டில் எல்லாரும் எந்த பாவமும் செய்யாதவர்கள் இந்த பூமிக்குள்ள நல்ல எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பரிகாரத்துக்காக 19/12/2025 கதிராமத்தில் நடந்தது இந்த நிகழ்வு. ஏட்டில் வாசிக்கப்பட்டது. 23/12/2025 நவலேஸ்வரத்தில் இந்த அடியேன் இலங்கையில் உள்ள பஞ்சாட்சர ஈஸ்வர தலங்களுக்கும்
இந்த நாட்டில் நடந்த அசாதாரண சூழ்நிலையால் சிவனடி பாதம் சென்றவர்களுக்காக நினைவு கூர்ந்து இனியும் இப்படியான அழிவுகள் வராமல் இருக்கணுன்றதற்காக ஜாதி மத வேதம் இல்லாத ஒரு அழிவு உலகாலம் நடந்தது. ஜாதி கலவரம், இனக்கலவரம், மதக்கலவரம். இந்த 27 கார்த்திகை மாதம் 27 வந்த அழிவு அனைவருக்கும் வந்தது. அந்த சிவனுடைய ஏட்டில் எழுதப்பட்டது அகத்திய முனிவர். அதனால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழணும் என்று இன்றைய நாள் புதன்கிழமை கோணேஸ்வரத்தில் உள்ள சிவன், அதாவது ராவணன் வழிபட்ட சிவத்தலத்துக்கு கோணேஸ்வரம் தமிழ் மன்னன் இலங்கை ஈழம் இந்த நாட்டில் பெரியவர் இவர் தான், உலகத்திலே பெரியவர் இவர் தான். அதுக்கு ஒரு உதாரணம், இந்த நாட்டில் நடந்த அசாதாரண சூழ்நிலையில் எல்லா நாட்டுக்காரர்களும் உதவி செய்கிறார். எல்லா நாட்டுக்காரர்களும் என்னது சிவபூமி, சிவன் என்று அனுபவம் அசையாது. இது நமச்சிவாய என்ற மந்திரத்தால் உருவாக்கப்பட்ட மலை. தொல்லையிலும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தம் ஆக்கியதே எல்லை மறுவான் நெறியளிக்கும் திருவாத ஊர் என்னும் தேர். நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் தாழ்வாழ்க. நாளைக்கு திருவம்பா. இந்த திருவம்பா விரதத்தையும் எங்களை சைவமும் தமிழும் மேலோங்கணுன்றதுக்காக இந்த தமிழர்கள் அதே வழிபடுறார்கள். இல்லை, சிவனை வழிபட்டால் இந்த நாடு சிவபூமி. எல்லாரும் சிவனை வழிபடுறவர்களால் இந்த பூலோகத்தில் 21 பரம்பரை வாழ்ந்திருக்கிறார்கள், வாழப் போகிறார்கள். நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என்னெஞ்சு புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி கல்லுருவமாகி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் என்று இந்த அகத்திய முனிவருடைய தமிழ் மந்திர ஓலைச்சுவட்டில் எழுதப்பட்டு வாசிக்கப்பட்டதான் இந்த உலகம் என பார்த்து கொண்டிருக்கு. இந்த உலகத்தில் ஆய்வு செய்கிறாங்கன்றால் நான் சிவபெருமானை வச்சுதான், நடராஜ பெருமானை வச்சுதான். இது சிவபூமி, புனித பூமி, புண்ணிய பூமி, உலகம் பூரா வாழக்கூடிய அனைவரும் வணங்கக்கூடிய சிவன் இந்த இலங்கையில் லங்கேஸ்வரன் ஆண்ட பூமியில் இருக்குது. சிவன் ஒளி பாதமலை, சிவனுடைய பாதத்திலிருந்து ஒளிபட்ட இடம்தான் சிவனொளி பாதமலை. அதனால் தொடர்ந்தும் இப்போ பிள்ளையார் கதை நடந்து கொண்டிருக்கு. நாளைக்கு மாமங்கை ஈஸ்வரன் ஆஞ்சநேயர் வாழநூத்த இடம் சிவம்பிலிங்கம் பிள்ளையார் சிவனை வழிபட்ட தலம் தான் மாமங்க பிள்ளையார்னு சொல்கிறார். அப்போ எங்கட தமிழர்கள் சிவனை மாற்றி சிவனை வழிபட்டவர்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சிவனை கும்பிடணும், திருநீறு அணியுங்கள். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லுங்கள். அடியேன் ஓம் நமச்சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி கரகர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமி சரணமையப்பா. ஓம் நம சிவாய. சிவனே சிவனே, ஓம்
ஓம் நம சிவாய.